பாப்பா, என்னம்மா? யார் நீ? செல்லப்பா சார் இருக்காரா? ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன கீர்த்தனா? ஏமா காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்க? எங்க வீட்டை வித்து இவர்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கேன். அது நீதானா? உங்க வீட்டு சொத்தை வாங்கினதுலயா இவ்வளவு பிரச்சனை? நான் என்னங்க பண்றது? பெரியவங்க பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன். நேத்துல இருந்து இதே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அச்சோ, அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்? போ, பாப்பா கூட்டிட்டு உள்ள போமா. நீ எதுக்குமா இங்கே வந்த? உன்னால என் முதலாளிக்கு 20 லட்ச ரூபா லாஸ். அந்த பணத்தை கடனா நினைச்சுக்க சொல்லுங்க. அதை நான் எப்படியா திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல தான் வந்தேன். உங்க முதலாளி என் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். நீயே இப்பதான் படிச்சிட்டு இருக்க, உன்னால எப்படி தர முடியும்? எதா இருந்தாலும் என் முதலாளிகிட்ட வந்து பேசு. வா. எங்கம்மா போற? புக்ஸ் எடுக்க. சரி. எதுக்கு இப்போ வந்தாங்களா? முதலாளி, இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதால எங்க நீங்க மோசடி வழக்கு தொடர்ந்துருவீங்களோன்னு பயப்படுது முதலாளி. 20 லட்ச ரூபா என்ன சும்மா வந்துருமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. நீ சொல்றியா? அந்த பொண்ணு சொல்லுதா? நீ எப்படிமா தருவ? சரியா, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு போக சொல்லு. ஆடிட்டர் பேசிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, நீ போமா. நீங்க என் வீட்டுக்கெல்லாம் தேடி வராதீங்க. நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன சொல்ற? நான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2 நாள்ல எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன். பாயா, என்ன அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டியா? இல்லை முதலாளி, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு வந்துச்சான். ராத்திரி பூரா நம்ம கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கு. என்னையா சொல்ற? ராத்திரி 9:30 மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துச்சான் முதலாளி. அந்த பொண்ணு மனசில் உங்களை ஏமாத்திட்டோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மை. முதலாளி, சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னையா? அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு நம்ம இடத்துலயே தங்க சொல்லலாமா? என்னால முடியலப்பா. ஐ அம் சிக். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவ இப்படி பண்றா? ரிலாக்ஸ் ஆண்டி, ஷி ஷுட் பி சேஃப். கார்த்திக், இது புது சிம் கார்டு. இந்த நம்பர் அவளுக்கு தெரியாது. இதுலேருந்து ட்ரை பண்ண. சரிங்க அங்கிள். ஹலோ, திஸ் இஸ் கார்த்திக். ஏய் ஃப்ராடு, என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? ஏய், நான் உன்னை ஏமாத்தல. சொல்லு. அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்க. எங்க இருக்க நீ? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது நீ எங்க இருந்த? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியாது. ஏன் பயமா என்கிட்ட சொல்றதுக்கு? ஹலோ, உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? பாப்பம்மா பேப்பர் மார்ட் நம்பர் 15 மாந்தோப்பு மீஞ்சூர். உன் தலையெழுத்தா என்ன அங்க போய் இருக்கிற? யூ நீ நாட் கம் ஹியர். கட் பண்ணிட்டா. ஏதோ பாப்பம்மா பேப்பர் மார்ட் மீஞ்சூர்னு சொல்கிறேன் ஆண்டி. ஆண்டி, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தவங்க எஸ்ஐயா இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனால் ஷி வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஹர் ஆண்டி. ஐயா, உன் கணக்கு பிள்ளையும் ஆர்பாரூரில் போயிட்டா சிக்னல் கிடைக்காதாம்மா? இந்த ஒரு நிமிஷம்மா. யாருக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு ஓமில் அடிபட்டுச்சாம்மா. யாரும் இல்லையாம்மா? கூப்பிட்டு போக சொல்கிறாங்கம்மா. கூப்பிட்டு வரது யாரும் இல்லையே. அந்த வண்டி சாவி எங்க இருக்கு? வண்டியிலே இருக்குங்கம்மா. உங்களுக்கு அந்த ஹோம் அட்ரஸ் தெரியுமா? தெரியும்மா. என் கூட வாங்க. பாப்பா நீ வா. வாங்கம்மா. அம்மா, கணக்குள்ள போட்டுட்டு எங்கள் வழியில் நிற்கிதுமா, பார்த்து கூப்பிட்டு போங்கம்மா. என்ன பாப்பம்மா, என்னம்மாச்சு? என்னம்மாச்சு? குளிக்கிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. கை வீங்கிடுச்சு. அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டோம், எடுக்கல. அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். பேண்டேஜ் இருக்கா? உள்ள இருக்கு. தம்பி, பேண்டேஜ் எடுத்துன்னு வா. கை வலிக்குதாம்மா? நீங்க யாரு? இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். கூடவே ஒரு ஆள் இருக்கணுங்கம்மா. கூட இருந்தவங்களும் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். பாவம்மா. நாங்களே இவங்களை பாத்துக்கிறோம். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா?
வலிக்குதுமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க போதும். இப்போ உங்களுக்கு பெயின் பரவாயில்லையா? காலையில இருந்து வலியா இருந்ததுமா. இப்போ உன் கைப்பட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குமா. அது கவலைப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனி நான் உங்களை ஜாக்கிரதையா பார்த்துப்பேன். யாருமா நீ? அது ஒரு பெரிய கதைம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. பண கஷ்டமாமா? என் பையன்கிட்ட சொல்றேம்மா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொன்னா போச்சு. நீங்க பயப்படவே வேண்டாமா, உங்க பையனோட பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க எதை பத்தி நினைக்காம ரெஸ்ட் எடுங்க. அம்மா பார்த்துமா 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 பார்த்துமா. எப்படிம்மா இருக்கு? என் பையன்தான் குடிச்சு குடிச்சு செத்துட்டான். அவன் பொண்டாட்டி யாரையோ கூட்டுட்டு ஓடி போயிட்டா. உன் பையன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உன்னை அங்கே எங்கே அலைய விடுறான்? மா பேசாம சும்மா இருங்க. நீங்க இப்படி பேசி பேசி அவங்க பிரஷர் அதிகமாக்குறீங்க. மேல பெட் ரெடி ஆயிடுச்சுமா, வாங்க போலாம். இல்லம்மா, நாங்க பொம்பளைங்கெல்லாம் இங்க கீழே தான் படுத்துக்குவோம். பையன் தான் மேல படுத்துக்குவாமா. நாங்க இங்க கீழேயே படுத்துக்கிறோம். எந்திரிச்சு வாங்கம்மா, வேண்டாம். மேல போலாம். பார்த்து பார்த்து வாங்க. என்ன எங்க இருக்கீங்க? அம்மாங்க பாப்பம்மாவா உள்ள படுத்திருக்காங்க. உள்ள படுத்திருக்காங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க? நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காதப்பா. நானும் பாப்பம்மாவும் சின்ன வயசுலயே ஒண்ணா வளர்ந்தவங்கன்னு உனக்கு தெரியும். நான் பேசுறதுனால தான் அந்த பாப்பம்மாவுக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னு அந்த படிச்சவ சொல்றா. அவளுக்கு படிச்சோங்கிற திமிரு. உன் புருஷன் தானே அவளை இங்க தங்க வைக்க சிபாரிசு பண்ணா. அவங்கிட்டயே சொல்லி அவளை தருத்தி அடி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீ எதுக்கு இருக்க? முதலாளி இல்லையா, கணக்கு பார்க்குறா சொன்னீங்க, அதான் சொன்னேன். ரொம்ப நாளாக கணக்கெல்லாம் பார்க்காம அப்படியே கிடக்க. நான் என்ன பார்க்கட்டுமான்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. நானும் நம்ம ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பார்க்குறது தான் பார்க்கட்டும்னாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு? அது நம்ம பக்கத்து வீட்டு மஞ்சுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு பார்த்துட்டு இருக்கு. என்னையா பண்றீங்க? இவளை பிடிச்சிங்க அடைச்சி வச்சிருக்கீங்க. நான் எதுக்கு தம்பி அடைச்சி வச்சிருக்கேன்? பின்ன இவ்வளவு பேரை கேட்ட போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க. தம்பி, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது, தப்பா பேசாதீங்க. இத பாருங்க, இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்க தானே உங்களுக்கு தெரியும். ஒரு வாரமா இந்த பொண்ணை காணோம்னு சொல்றாங்க. இப்பதான் எங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சது. இப்ப நாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போறோம். அனுப்பி விடுங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ஒண்ணே நான் அடிச்சு வைக்கல. நானே என் விருப்பப்படி இங்க இருக்கேன். ஐம் 22 years old. நீங்க அத்துமீறி பேசாதீங்க. கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இவங்கள நம்பி எங்க வந்தீங்க? பாசமே இல்லாத அப்பா அம்மா. பத்மஜா, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய், என்ன பேசுற? இந்த குப்பை மேடு தான் உனக்கு சந்தோஷமா? வா போலாம். இங்க இருந்து போடா. இன்ஸ்பெக்டர், எங்களை கூட்டு போங்க. கார்த்திக், வாப்பா போலாம். இந்த பொண்ணே எனக்கு வேண்டாம். சரியான திமிரு பிடிச்சவன். எல்லாம் இவரால வந்தது. ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க போங்க. எல்லாம் வேலையை போய் பாருங்க, போங்க. அம்மா, உட்காருப்பா. என்னம்மா கூப்பிட்டியா? ஏன்பா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு செல்லப்பா? ஏம்மா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னம்மா, பேங்க்ல ஒரு 50 லட்ச ரூபா, இந்த இடம் தோட்டம்லாம் சேர்த்தோன்னா ஒரு 2.5 கோடி ரூபா இருக்குமா. அதுல எனக்கு எவ்வளவு தருவ? என்னம்மா இப்படி கேட்ட? எல்லாம் ஒண்ணு தானம்மா. அப்படி சொல்றியா? அப்படின்னா அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய 20 லட்சத்தை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு எண்ணத்துல கழிச்சுக்கோ. போகட்டும் விடுயா. அவங்க அம்மா அப்பா பாவம் இல்ல. அம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் எழுதி கொடுக்காம இருப்பானா? எழுதி கொடுத்துறம்மா. சரிம்மா, நீ போய் தூங்கு. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, நீ போய் தூங்கு.
முனியம்மா சொன்ன மாதிரி என் பையனுக்கு கல்யாண ராசியே இல்லைம்மா. நீ சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருமா. அந்த 20 லட்சத்தை பத்தி நீ கவலைப்படாத. என் பையன்கிட்ட நான் பேசிட்டேன். என்னம்மா காலையிலே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை கணக்கு. அப்பா அம்மா சுயநலமாக இல்லாமல் இருந்தாலே அவங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஓ, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனதை நினச்சி வருத்தப்படுறியா? அதுக்கப்புறம் உங்கள் முதலாளி அம்மா வந்து பேசினாங்க. அவங்க படிக்கலைனாலும் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக சொன்னம்மா. ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகிட்ட இருந்து எழுதி வாங்கி தரேன், அந்த 20 லட்சத்தை தர வேண்டான்னு. இந்த குடிசை வீட்டில இருந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி நல்லவங்களா இருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்கிறத கேட்கும்போதே நல்லா இருக்குமா? என் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தராவது என்னால் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் முதலாளி கல்யாணம் ஆச்சுன்னா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சதுன்னா அவங்களோட மிச்ச காலம் நிம்மதியாக கழியுமா? நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. முனியம்மா சொல்கிறாங்களா, உங்கள் முதலாளி கல்யாணமே ஆகாதான், ராசி இல்லையா. முனியம்மா நான் பெரிய ஜக்கமாவா? ஆடா விடுமா, நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ம் ம். கண்டக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயில் போகலாம். என்ன திடீர்னு கோயிலுக்கு? ம், உட்காருங்க. நீ உட்காரு போ. ஐயா நீங்கள் உட்காருங்க. போயா, அப்படி உட்காரியா? சரிங்க. மா, நீங்கள் உள்ளே போங்க, நான் வந்துடுறேன். போங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. பாத்துமா. என்னம்மா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? பத்மஜா அக்கா தான் எங்க எல்லாரையும் இங்க வர சொன்னாங்க. பத்மாஜா அக்காவா? நீ என்னம்மா எல்லாத்தையும் இங்க வர சொல்லியிருக்க? பாப்பா மகன் செல்லப்பாக்கு கல்யாணம். ஓ, பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு. அம்மா ஏன் பேர சொல்றா? உங்க பையனுக்கு பொண்ணு அழகா இருக்கணுமா இல்ல சாதாரணமா இருந்தா போதுமா? உன்ன மாதிரி இருந்தா போதுமா. அப்ப உங்க இஷ்டப்படி உங்க பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரை கேட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண நீ? ஏன் என்ன பிடிக்கலையா இல்ல நான் அழகா இல்லையா? ஹலோ, உங்க அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நான் மருமகளாகணும். அந்த 20 லட்சம் தானே, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. முதலாளி தீர்க்கமாக எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. தாலியை கட்டுக்க முதல்ல. அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா, வாங்க போகலாம். வாங்கம்மா வாங்க. கான்ஸ்டபிளை வச்சு கூப்பிட்டு வந்தோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க யாரும் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? இவங்க என் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பழக்கம். உங்கள் 2 பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கோசரம் வர சொன்னேன். சார் இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் பேசணும். உங்கள் மனைவியை இவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க சார். அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் அவங்க அம்மா பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார்.
அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். இவர் ஹைகோர்ட்டில் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க சார். மேற்கொண்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறங்கிறாரு. அதை வாங்கி ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்காங்க. அவங்க பொண்ணு இல்லை சார். போலீஸ் என்னை கூட்டு வரும்போது என் ஒய்ஃபுக்கு வைத்த வழி சார். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். ஓகே வரேன் சார். ஓகே வரேன் சார். பத்மஜா, குழந்தை ஒன்ன மாதிரியே அழகா இருக்கு. மூக்கு முடியுமா? அம்மா அம்மா குழந்தை பத்மஜா மாதிரியே மூக்கு முடியுமா அழகா இருக்கு. அம்மா என்ன மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரியும் தாண்டா. 2 பேரும் கலந்தது தானே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? கமிஷனர் ஆஃபீஸில் ஏய் பெட்டில் இருந்துட்டு என்ன பேசுகிற? சுமார். ஹலோ, அது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கெட்ட விஷயம் கிடையாது. எல்லாம் நல்ல விஷயம்தான். வீட்டுக்கு வா சொல்கிறேன். சரியா? ம்